இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. அபூர்வா சொன்னா எதுக்காக எல்லாத்தையும் நம்பணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பல கனவுகளோட உங்க வாழ்க்கையில அடியெடுத்து வச்ச சோபா சந்திர தங்கச்சி நிறமாச கர்ப்பிணியா அன்னைக்கு ஃபேக்டரிக்குள்ள போனப்போ ஷார்ட் சர்க்கியூட்டால உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு அபூர்வா சொன்ன வார்த்தையை நீங்க நம்பினீங்க. என்னைக்காவது அது உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல. அந்த தேவதை சோபச்சந்திர இறக்கும் போது அவங்க குழந்தைய காப்பாத்திட்டாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி அவ உங்களை சுத்தி சுத்தி வந்தாலும் அது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணது யார் தெரியுமா? அபூர்வாதான். உங்களை ஏமாத்தினது பூமி இல்லைங்க, அபூர்வாதான். உங்களை எல்லாரும் பெரிய மனுஷன் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே போய். இத்தனை வருஷமா இந்த அபூர்வா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவங்க கையில நீங்க ஒரு தலையாட்டி பொம்மையா தான் இருந்திருக்கீங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப யாச்சும் உங்க கண்ணை திறந்து பாருங்க. கொன்னு போட்டுருவேன். உன்னை பத்தி அபூர்வா சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. அந்த 2 கோடியை திருடினதுக்கு அப்புறம் அவன் மேல தேவையில்லாம பகையை உண்டாக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டே தான் இருந்தா. அப்படி இருந்தாலும் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. அதுதான் கேபி அபூர்வாவோட நல்ல குணம். சோபா சந்திரா என் உயிர். ஆனா அபூர்வாக்கு அவ அக்கான்றதுனால அதை விட உயிர். அபூர்வா தான் அவ அக்காவை கொண்டான்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன்னு நினைச்ச நீ?